அது படிச்சிருக்கும், நம்பகம் வருது. ஊட்டின்னு கேட்குறா, அது பரவாயில்லைங்க. சென்னையில் வியாசர்பாடியில் நம்ம அரசாங்கம் அந்த தண்ணி இருந்ததுனால குடும்பத்துக்கு 6000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு வீட்டு அம்மா போய் 6000 வாங்கி வந்துக்குது. அவங்க ஹஸ்பண்ட் அதில் ஷேர் கேட்டிருக்கான், கத்தி எடுத்து குட்டிச்சு. இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்தது. இத்தனையும் அந்த ஆள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் யாராக இருந்தாண்ணா அதெல்லாம் ஞாபகம் வருது. அதனால் என்ன பண்ணோம், உணர்ச்சி பூர்வமாக இல்லை, அறிவு பூர்வமாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு நம்ம மூக்கிய ஞாபகம் வச்சுன்னு கண்டிப்பாக கூட்டி முறமாக சொல்லணும். இந்த அம்மா கூடவும் மனைவி கூடவும் வாழற ஹஸ்பண்டுங்களை வீட்டில் சண்டை அவங்க 2 பேரால் தான் வரும் இல்லை? எல்லா ஒய்ஃபும் சண்டையில் அந்த கேள்வி கேட்கணும், சார் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா கேட்கும். உடனே நம்ம என்ன நினைப்போம், அம்மான்னு நினைப்போம். உணர்ச்சி, அறிவு, நீ அம்மான்னு சொல்லிட்டா உனக்கும் சோறு கிடைக்காது, அம்மாக்கும் சோறு கிடைக்காது. அதனால் உஷாராக இருக்கணும். என்ன சொல்லணும், உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா, விடுமா கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அங்கே தான் ட்விஸ்ட்டு இருக்குது சார். எப்போவுமே சார் உணர்ச்சி வசப்பட்டால் ஃபெயிலியர் சார். வீட்டில் ஒய்ஃபுக்கு ஷாக் அடிக்குது சார். நம்ம ஒய்ஃபு சுவிட்ச் போர்டில் கை வைக்கிறா, ஷாக் அடிக்குது. உடனே போய் தொடுவீங்களா? உங்களுக்கு ஷாக் அடிக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு விறகு கட்டை எடுத்து, அதான் ட்ரீட்மெண்ட்டு, விறகு கட்டை எடுத்து பட்டுன்னு போடணும். அப்போ தான் ஷாக்லேருந்து வெளில வரும். அடித்தா மாதிரியும் ஆச்சு, காப்பாற்றின மாதிரியும் ஆச்சு. அறிவை யூஸ் பண்ண வேணாமாங்க? அறிவை எதுக்கு இருக்குது? அறிவை யூஸ் பண்ண வேணும். எதுவாக இருந்தாலும் சரி சார், குடும்பத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாழ்க்கை அந்த மாதிரி தான், குடும்பம் அந்த மாதிரி தான். 40 ஆம்பளைங்க ஒரே அறையில் 10 வருஷம் ஒத்துமையாக இருக்கான். ஆனால் 2 லேடிஸ் அவ்வளோ பெரிய வீடு, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த கல்யாணம் முதல் வாரம் இருக்குது தெரியுங்களா, அதை நினச்சி பார்ப்பேன். அவ்வளோ ஒத்துமையாக இருக்கும். அத்தை, இனிமேல் நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா? அம்மா நீ என் பெரிய பொண்ணுமா, எல்லாம் ஒரே வாரம் தான். அப்புறம் அத்தையாவது சொத்தையாவது. எங்கள் அம்மா சார் கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் என்கிட்ட சொல்கிறாங்க, ஏண்டா நீ கூட மாறிட்ட, அவள் எது சொன்னாலும் பூமி மாதிரி தலையாட்டுறா. இல்லைம்மா, மனைவி சொல்லே மந்திரம்னு படிச்சிருக்கேன்னு, அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்னாங்க. ஒன்றும் பண்ண முடியாது சார். உண்மையிலே அது படிச்சிருக்கோம்.